அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பர்கள் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதண்டாய விக்னமே வக்கரதண்டாயினி தன்னோ தந்தி பிரவிஜய சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. அம்பிகையோட அனுகிரகத்தால் பாலசுமதிய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு துளாராசிக்கு இந்த வாரம் எப்படி பார்ப்போம். 29/3/2026 முதல் 4/4/2026 வரை பங்குனி மாதம் 15 முதல் பங்குனி மாதம் 21 வரை துலா ராசிக்கு உண்டான பலன். உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமோகமான வெற்றி பெறக்கூடிய காலம். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, உங்க ராசியிலே முதல் பகவான் 5ஆம் இடத்துல. ஜெயிக்கணுமா உடனே ஜெயிச்சிடுங்க, ஓடணுமா உடனே ஓடிடும். பந்தயத்துல நிக்க கூடாது. ஓடணும்னு நினைச்சாச்சு, பந்தயத்துல குனிஞ்சாச்சுன்னா உடனே ஓடிடணும். அதே போல் தொழில நம்ம செயலாற்றணும் நினைக்கும் போது உடனே செயலாற்றணும். யாருக்கிட்டையும் எந்த விதமான ஐயப்பாடு இருந்து செயலாற்றணும். ஆலோசனை கேட்கலாம். இந்த துளாராசிக்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார். 6ஆம் இடத்துல இருப்பதால் தொழில் மேன்மை நடக்கக்கூடிய தன்மை. எஜுகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்கு, அது வாத்தியாராக இருக்கக்கூடியவர்களுக்கு, படிப்பு சொல்லி கொடுக்குறவங்களுக்கெல்லாம், நல்ல ஒரு இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கும், ஒரு நாடக நடிகர் சினிமா நடிகர்களுக்கெல்லாம் அத்தனை பேருக்கு யோகம் கொடுக்கும். அமோகமான யோகம். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். கலைத்துறை நல்ல வெற்றி பெறும். நான் ஒரு ஓவியர், அந்த ஓவியம் வெற்றி பெறணுமா கண்டிப்பா பெறும். சனி பகவானுக்கு துணையா இருப்பார், சுக்கிர பகவான் துணையா இருப்பார். அதே நான் ஒரு டான்ஸ், நல்லா டான்ஸ் ஆடினா, ஒரு நான் மேடை ஏறினா நம்மளுக்கு புகழ் கிடைக்குமா, அதுக்கு நம்ம மார்க்கத்தை கிடைச்சிடும். நான் ஒரு இசைத்துறையில இருக்கிற என்னுடைய இசை நல்ல பிரபலமாகுமா, அதுவும் கிடைக்கும். அதனால கலைத்துறை மொத்தமாகவே வெற்றி பெறக்கூடிய தன்மை. மொத்தத்துல அவங்களுக்கு சுமூகமான அணுகுற முறை இறைவனை கொடுப்பார். அனைத்து கிரகம் அவர்களுக்கு துணையாக நின்று வரும். ஆகவே இந்த காலத்தில் நம்மளுக்கு அனைத்து கிரகம் உறுதுணையாக இருந்தாலும் ஒரு சில கிரகத்துண்டான தன்மையால் நம்மளுக்கு சற்று மனக்குழப்பம், மன பயம் கொடுக்கும். அதனால் நம்மளுக்கு செவ்வாயும் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு அச்சத்தை கொடுப்பாங்க. ராகு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. புதன் சேர்ந்த ராகு அருமையான காலம். ஆகவே அந்த செவ்வாய் சூரிய பகவான் சற்று பயத்தை கொடுத்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது வந்துடுவீங்க. ஆனால் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொள்ளுவர்களுக்கெல்லாம் அமோகமான வாரம். வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் வாங்கி நாம் விற்கணும், தாராளமா விற்கலாம். இந்த வெளிநாட்டுல இருந்து நம்ம செய்யக்கூடிய தன்மை நம்மளுக்கு வெற்றி பெறுமா, கண்டிப்பாக தன பிராப்தத்தை கொடுக்குமான்னு கொடுக்கும். உங்களுக்கு 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியத்தை கிடைக்கிறார். அது ராகுட கூடும்போது சிறந்ததாக இருந்து செயலாற்றக்கூடிய தன்மை. அதே போல் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல சொல்லும்போது மனசோர்வு கொடுத்துட்டே இருக்கும். அதனால சோம்பல் என்று செயலாற்றணும். இந்த காலத்தில் எதுவுமே பயம் இல்லாமல் செயலாற்றணும். மகாலட்சுமி தேவி மனதார வேண்டிங்க. சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு வாங்க. சத்யநாராயண பூஜை கலந்துக்குங்க. தவறாம இந்த காலத்துல நரசிம்மரை, ஹைகிர தேவனை வழிபாடு செய்துவாங்க. ஆகவே நரசிம்ம பெருமான் வழிபாடு, ஹைகிர பெருமான் வழிபாடு நன்மையே பயக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம இந்த ஹைகிரது ஞானானந்த மயந்தவன் நிர்மல ஸ்படிகாகர்த்தம் மாதாரம் சர்வ வித்யானம் ஹைகிர உபாசனைக சொல்லி படிப்பு துறையில வெற்றி பெறணும். வாத்தியாரா இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கணும்னா அந்த வார்த்தைக்கு உண்டான மகிழ்ச்சி கிடைக்கும் தன்மை. ஆகவே குழப்பம் என்று செயலாற்றலாம். உங்க கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த துளாராசிக்காரர் யாருக்கிட்டையும் ஏதேனும் ஒரு தவறான வார்த்தை கூட நீங்க இந்த காலத்துல நீங்க உச்சரிக்க கூடாது. அதுவே பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஆகவே சற்று கவனமாக இருந்தது. வயிறு உபாத்தை இல்லாம பார்த்துக் கொள்வது சிறந்தது. உடல் உஷ்ணம் ஏறும், உடம்பு ஹீட் இல்லாம பார்த்துக் கொள்வது சிறந்தது. ஆகவே சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்துல செல்லும் போது 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இரவு வரை கன்னியராசியில சந்திர பகவான் பயணம் இருக்கிறார். ஆகவே சற்று கவனமாக இருந்து செல்லணும்.
12ஆம் இடம் மனக்கலக்கத்தை கொடுக்கும். ஆகவே சந்திரனால் நம்மளுக்கு எந்த ஆதாயம் இல்லையான்னு நினைக்க தேவையில்லை. அதே குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். அது துளாராசியில கணவன் மனைக்கு நல்ல பலம் கொடுக்குது. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். நல்ல மேல்படுத்திக்கு உண்டான தொடர்பு உண்டாகும். நீங்க ஒரு இளம் வயதினர்களாக இருந்தால் ஒரு படிப்பு தொழில சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலன். வாழ்க வளமுடன்.